இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகையில் எழுதின சங்கீதம் என்று அது தொடங்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய முதிர்ந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எத்தனையாய் திடமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை, ஒரு அசைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக உணர்த்துகிறதை பார்க்க முடியும். முதலிலே விசுவாசிகளுக்கு வருகிறதான கஷ்டத்தை குறித்து இங்கே தாவீது சொல்லுகிறார். விசுவாசிகளுக்கு கஷ்டம் வரும், துன்பம் வரும், அநியாயம்தான் அவர்களுக்கு பரிசாக கிடைக்கும் என்கிறது போல 1-2 வசனங்களிலே அவர் தன்னுடைய காரியத்தை விளக்குகிறார். இங்கே அப்சலோம் என்பது தன்னுடைய மகனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மகனின் நிமித்தமாக எனக்கு இப்பொழுது கஷ்டம் வந்திருக்கிறது, துன்பம் வந்திருக்கிறது. நான் ராஜாவாக இருந்த நான் ராஜ்யபாரத்தை விட்டு ஓடி காட்டிற்குள்ளாக ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாகிவிட்டது என்பதை அவர் விளக்குவிக்கும் வண்ணமாக, எனக்கு எத்தனையோ சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் கர்த்தாவே, எனக்கு விரோதமாய் அநேகர் எழும்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். யோபுனுடைய வாழ்விலே அவனுடைய மனைவியே அவனை பார்த்து சொன்ன காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி, அப்பொழுது தன்னுடைய நேசிக்கிற குடும்பத்தாரின் மத்தியிலேயே நமக்குள்ளாக சத்ருவானவன் போராட்டத்தை தர முடியும், கஷ்டத்தை தர முடியும் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இங்கே முதலிலே விசுவாசிகளுக்கு வரக்கூடியதான சோதனைகளை, பிரச்சனைகளை, கஷ்டங்களை குறித்து இங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது காரியமாக அவர் சொல்லுகிறார், தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையை குறித்து ஒரு உறுதியான ஒரு அறிக்கையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல். 2வது, ஒரு விசுவாசி எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலுமே ஆண்டவருடைய வசனத்தை இறுக பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்பதையே இந்த பகுதி நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய இந்த அறிக்கையை நாம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29 பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயமும் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை இங்கே தாவீது பிடித்து கொண்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நீர்தான் எனக்கு கேடகம், முழுமையான பாதுகாப்பு நீர்தான் எனக்கு மகிமை எதற்காக கொடுக்கப்படுகிறது? நம்மை விட்டு பிரியாத அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும்படியாக, அவரோடு கூட நாம் உறவு கொள்ளும்படியாக, ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்திலே காணப்படும்படியாக, அவரிடத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் என்று சொல்லுகிறோமே, அவரிடத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டவருடைய மகிமை நம்மையும் அவரையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மோசேயினுடைய வாக்கு தத்தத்தை இங்கே தாவீது நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் என்பதை அவர் சொல்லுகிறார். 2வது, இந்த பிரச்சனையின் மத்தியிலே நான் வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன் என்கிறதை அங்கே உபாகமம் 39ஆம் அதிகாரம் 29 சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை இங்கே நினைவு கூறுகிறார். நீர்தான் எனக்கு கேடகம், நீர்தான் எனக்கு மகிமை, நீர்தான் என் தலையை உயர்த்துகிறவர். என்னுடைய வாழ்க்கையிலே அநேகர் எனக்கு விரோதமாக இச்சகம் பேசும்படியாக எழும்புகிறார்கள். என்ன இச்சகம் பேசுகிறார்கள்? அவனுக்கு தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை, அவன் அழிந்து போவான், அவ்வளவுதான் என்று சொல்லி மிகவும் ஏளனமாக பேசுகிற அளவிற்கு என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. இவைகளின் மத்தியிலும் என் தலையை நீர் உயர்த்துகிறவராய், என் மகிமையுடையவராய், என் கேடகமாய் என் வாழ்வில் கடந்து வருகிறீர் என்கிற ஒரு அழகான விசுவாச அறிக்கையை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். 3வது, இந்த விசுவாச அறிக்கையில் அத்தனை உறுதியாக இருப்பதை அவர் அங்கே காண்பிக்கிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கூப்பிட்டேன் செவி கொடுத்தார் என்கிற அந்த முடிவில் தொடர்ந்த நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துகிறார்னு சொல்லுகிறார். நான் படுத்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன்,
நான் தூங்கும்போது எனக்கு எவ்வளோ சத்துருக்கள் பெருகி இருக்கார்கள், என்ன காரியமும் எந்த நிமிஷத்தில் நடக்கலாம். ஆனாலும் நீர் என் கேடகமும் என் மகிமையாக இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கையில், அந்த தொடர் நம்பிக்கையில், அந்த எல்லா நாளும் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு ஆண்டவர் செய்வார் என்கிற நம்பிக்கையில் நான் நித்திரை செய்கிறேன். ஆண்டவரே, தைரியமாய் நித்திரை செய்கிறேன். படுத்து நித்திரை செய்தேன். இப்போ நான் விழித்து பார்க்குறேன், நான் அழியலை. கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறீர். நீர் ஒருவரே என்னை பாதுகாத்து இருக்கிறீர். நீர் ஒருவரே எனக்கு உதவி செய்திருக்கிறீர். அப்படி ஒவ்வொரு நாளும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தருகிறீர், தொடர் விசுவாசம். இன்றைக்கி விசுவாசித்தேன், இன்றைக்கி நைட்டு ஆண்டவர் என்னை பாதுகாத்து விட்டார், நான் நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், நான் இப்பொழுது கர்த்தர் தாங்குகிறார் என்று ஒரு நாள் அல்ல, ஆண்டவரை அறிந்த நாள் முதல் இந்த பிரச்சனை நாள் வரையிலும் நான் நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இப்படிப்பட்ட தொடர் விசுவாசத்தினாலே நாம் நிறைந்தவர்களாய் வாழுவோம் என்று சொன்னால், தாவீதை போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் அசைவுறாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் என் ஆண்டவருக்காக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்க